MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஏகே வராரு வழி விடுறா. அன்புமணி ராமதாஸ் அவர்கள்னால ராமதாஸோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அவர் பிரச்சனை பண்ணி கொலை மிரட்டல் விட்டதுக்கு அப்புறம் தான் ராமதாஸ் அவர்கள் வந்து காலையில இந்த முடிவை எடுத்து அதிகாலையில ஒரு பிரஸ் மீட் வரைக்கும் அவர் வச்சதே இல்லை. இதை விட ஒரு கேவலமான நிகழ்வு வந்து அன்புமணி அவர்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு இழிவான விஷயம் தானே. சொத்து பிரச்சனையை தவிர இது வந்து 10.5க்கான பிரச்சனையோ இல்ல கட்சியை வழி நடத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சொத்தை நான் மட்டும் அபகரிச்சு வச்சிருந்தேன், நீங்க வந்து பங்கு பிரிஞ்சு போதே, நான் என்ன பண்றது, என்கிட்ட இருந்து சொத்து போதேன்ற பிரச்சனைனால தான் அன்புமணி அவர்கள் வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு டிராமா இதெல்லாம். இது வந்து கட்சி பிரச்சனை இல்ல, சொத்து பிரச்சனை. சொத்து பிரச்சனை முழுக்க முழுக்க சொத்து பிரச்சனை. சொத்து பிரச்சனையும் கூட்டணி பேசும்போது அதுல ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் எப்படி பிரிக்கிறது. கட்சி அழிச்சிட்டீங்க, கட்சி நீங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்லாத நிலைமையில தான் இருக்கு. இன்னும் அந்த கட்சியில நீங்க எதுக்கு உங்களை தான் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, நீங்க போய் நீங்க ஆல்ரெடி நீங்க எப்படி ஆசைப்பட்டு பிஜேபியில இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு MP சீட் வேணும்னு சொல்லிட்டு போய் அண்ணாமலை காலில் இருந்துட்டு இருக்கீங்களோ, இப்போ அதே மாதிரி நீங்க பிஜேபியில இணைஞ்சிட்டு போயிடலாம், கட்சியை விட்டு போயிடலாம்ல. கொலை மிரட்டல் விடுறது, போய் சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது, எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? மக்களோட நலனுக்காக அடிச்சுக்கிறீங்களா? கிடையாது, வெறும் சொத்து. இல்ல இந்த கொலை மிரட்டல் அப்படிங்கிறது வந்து எதுவும் பதிவான மாதிரி தெரியுது. இப்ப நான் பதிவு பண்றேன்ல. முகுந்தன் அவர்கள் மேடையில பொதுக்குழு மீட்டிங்ல வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அன்னைக்கு நைட்டு அவ்வளோ பிரச்சனை. சௌமியா அவர்கள் போய் நீங்க எப்படி பண்ணுவீங்க, யாரை கேட்டு அவங்க கேள்வி கேட்கறாங்க ராமதாஸ் அவர்களை. இவங்களுக்கு என்னன்னா சொத்தை தனியா திருட்டு. கட்சி அழிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்புமணி அவர்கள் தான், வேற யாருமே கிடையாது. உனக்கு எந்த தகுதியும் இல்லை, உனக்கு வந்து அந்த டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்றது தானே இது. லிட்டரலா அதோட மீனிங் அப்படி தானே. கட்சி தலைவர்ல இருந்து ஒருத்தர் நீக்கிறீங்க அப்படின்னா அது என்னன்னு எடுத்துப்பீங்க? அவர் ஒழுங்கா செயல்படலன்னு தானே எடுத்துக்க முடியும். மாவீரன் சொன்ன வார்த்தை, ஐயாக்கு அப்புறம் இந்த கட்சி இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுன்னா அவர் வந்து கட்சியை கழிச்சிட்டு பிஜேபி கூட போனான்னு போயிடுவார். இது லிட்டரலா வேர்ட் பை வேர்ட் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். குரு இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசியா இவ்வளவு பிரச்சனை பண்ணுவேன்னு கேட்டதுக்கு தான் குருவை கொண்ட மாதிரியே ஒன்னையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாமக எதை நோக்கி சென்றுட்டு இருக்கு? பாமக வந்து அழிவு பாதை நோக்கி தான் சென்றுட்டு இருக்கு. இத்தனை நாள் அப்படிதான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது இதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல இது வரைக்கும் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து ரெண்டு பேருமே இந்த சமுதாயத்துக்கு பெரிய துரோகத்தை, எண்ணற்ற துரோகங்களை அழிச்சிருக்காங்க. வன்னியர் மக்களுக்கு வந்து அவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காங்க, ஈழத்தமிழர் மக்களுக்குமே துரோகம் செஞ்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2-3 நாள் முன்னாடி வக்ஃப் போர்டில் வந்து டெசிஷன் வக்ஃப் போர்டு ஓட்டிங் போயிட்டு இருக்கும்போது அன்புமணி அவர்கள் வந்து அதில் ஆமான்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல முஸ்லீம் சகோதர மக்களுக்கு வந்து ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல. அதுலேயுமே ஓட்டு போடாமல் இல்லை வந்து அதுக்கும் ஒரு துரோகம் தான் செஞ்சிருக்காரு. இவ்வளோ துரோகம் என்ன, அவங்க இன்னும் எவ்வளோ துரோகம் செஞ்சாலுமே வந்து இந்த மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்னால ராமதாஸோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம கேள்வி கேட்கணுன்றதுக்காக எங்களோட தலைவர் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் வழிகாட்டினதுனால இங்கே வந்து நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த அவர் பிரச்சனை பண்ணி கொலை மிரட்டல் விட்டதுக்கு அப்புறம் தான் ராமதாஸ் அவர்கள் வந்து காலையில இந்த முடிவை எடுத்து அதிகாலையில ஒரு பிரஸ் மீட் வரைக்கும் அவர் வச்சதே இல்லை. அவரோட அரசியல் இந்த பயணத்துல இதான் வாட்டி இவ்வளோ அதிகாலையில ஒரு பிரஸ் மீட் வச்சு இந்த மாதிரி அன்புமணி வந்து தலைவர் பதவியிலேருந்து நீக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான பிரச்சனை அதுக்கு முன்னாடி நாள் நடந்தது. அன்புமணி அவர்கள் அவர் மிரட்டினது, போன்ல பேசினது, கொன்றுவங்கன்றோன்னு மிரட்டினதுனால அவர் அந்த அச்சத்துல பதற்றத்தை அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னைக்கு பாமக கட்சிக்குள்ள வந்தாரோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பாமக அழிவு பாதை நோக்கி தான் போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் அது எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுதா, ராமதாஸ் அவர்கள்னால திரும்ப பழைய மாதிரி கட்சி எடுத்து நிறுத்த முடியுமான்னு பார்ப்போம். அன்னைக்கு மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் கூட இருந்தார். அவர் வந்து எந்த வழக்கா இருந்தாலும் சந்திச்சாரு, மக்களுக்கான எந்த பிரச்சனையா இருந்தாலும் குரல் கொடுத்தாரு, பெண்களோட பாதுகாப்புக்காக போய் நின்னாரு. எவ்வளோ வழக்கு, அது மாநாடு வழக்கா இருந்தாலும் சரி, எந்த வழக்கா இருந்தாலும் அத்தனை வழக்குமே தனிப்பட்ட மனிதனா வந்து நின்று பேஸ் பண்ணார். ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரானதுக்கு அப்புறம் எந்த வழக்குமே அவர் வாதாடல, மக்களுக்காக போய் நிற்கவும் இல்லை. இப்ப நடந்த அந்த 2021 எலெக்ஷன் முன்னிட்டு இருந்த போராட்டத்துல கூட கடைசியா வந்து அந்த போராட்டத்தில் கலந்துட்டு தான் அன்புமணி அவர்கள் போனார். இன்னைய வரைக்குமே அவர் செயல்படாத தலைவராக தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்களுக்கு அவர் எப்படி செயல் தலைவர்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவர் தலைவர் கிடையாது, லிட்டரலா கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இதை விட ஒரு கேவலமான நிகழ்வு வந்து அன்புமணி அவர்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு இழிவான விஷயம் தானே. ப்ரமோட் தானே பண்ணியிருக்காங்க, ப்ரமோட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு உறுப்பினராக வந்தாரு, ராஜ்யசபா MP கொடுத்தாங்க, ஹெல்த் மினிஸ்டர் ஆக்குனாங்க, கட்சிக்கு இளைஞரணி தலைவர் ஆக்குனாங்க.
சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, கட்சி தலைவராக்கி பார்த்தாங்க. எல்லாத்தையுமே அழகு எல்லா பதவியுமே கொடுத்து அழகுபடுத்தி பார்த்தாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆனா அது எதுக்குமே தகுதி இல்லாதவர் இன்னைக்கு அவர் வாயால் அவரே சொல்லி இவருக்கு அந்த தகுதி இல்லை, அதனால இவர் கட்சியை விட்டு நீக்கிறேன்னு சொல்லி நீக்கிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப வெளியிருந்து பாக்குறப்ப பிரச்சனை வந்து இளைஞரணி தலைவர் பதவி முகுந்தன் அவர்களுக்கு வந்து கொடுத்ததுதான் பிரச்சனை. அதுவும் அன்புமணி அவர்களுடைய அக்கா பையனுக்கு வந்து கொடுத்தது வந்து ஏதோ ஒரு வகையில அன்புமணி அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதும் இந்த வெளிப்படையான அந்த மோதல் போக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுதான் பிரச்சனையா? வெளியிருந்து பார்க்கும்போது அங்கிருந்து தான் பிரச்சனை துவங்குதா, இல்ல ஏற்கனவே வந்து நிறைய முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததுதான் பிரச்சனை? அது பதவின்றது மட்டும் இல்லாம பண பிரச்சனை, சொத்துக்கான பிரச்சனை. முகுந்தனுக்கு பதவி கொடுக்கறது ஒரு விஷயமே கிடையாது, அவங்க குடும்பத்துல இருந்து கொடுத்துட்டாங்க. ஆனா அது என்ன ஆகுதுன்னா, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. அது அதோட நெட்வொர்த்தான வேல்யூ அவ்வளோ இருக்கு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவரும் இளைஞரணி தலைவரும் அதுக்கு டைரக்டா போயிடுறாங்க. வன்னியர் கல்வி அறக்கட்டளையோட போர்டுக்கு அவங்களும் ஒன் ஆஃப் தி போர்டு மெம்பர்ஸ் ஆயிடுறாங்க. சொத்து பிரிக்கிறது, உள்ள இருக்க இவங்க கையாடல் பண்றது, அந்த சொத்தை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, திருடுறாங்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு நெக்ஸஸ் இருக்கும்ல. அந்த நெக்ஸஸ்ல இப்போ புதுசா அவங்களோட, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ராமதாஸ் அவர்களோட பொண்ணோட ஃபேமிலி உள்ள இன்வால்வ் ஆகுதுல. இத்தனை நாள் நான் மட்டும் தான் அபகரிச்சுட்டு இருந்தேன், அன்புமணியான நான் மட்டும் அந்த சொத்தை அபகரிச்சுட்டு இருந்தேன், ராமதாஸ் அவர்கள் அபகரிச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு பொண்ணுங்களுக்கும் பங்கு போதுங்கும் போது பங்கீட்டுல பிரச்சனை வந்துதான் இந்த பிரச்சனை. சொத்து பிரச்சனையை தவிர இது வந்து 10.5க்கான பிரச்சனையோ இல்ல கட்சியை வழி நடத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சொத்தை நான் மட்டும் அபகரிச்சு வச்சிருந்தேன், இன்னைக்கு வந்து பங்கு பிரிஞ்சு போதே, நான் என்ன பண்றது, என்கிட்ட இருந்து சொத்து போதேன்ற பிரச்சனைனால தான் அன்புமணி அவர்கள் வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு டிராமா இதெல்லாம். ஆனா அந்த மேடையிலேயே அன்புமணி அவர்கள் ராமதாஸ் சார்ட்ட ஒரு விஷயம் வந்து அப்படியே போற போக்குல சொல்லுவார். என்ன அப்படின்னா, இப்பதானே கட்சிக்கு வந்திருக்காப்ல, அதுக்குள்ள இளைஞர் என்ன தெரியும்? சௌமியா அவர்களுக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க பசுமை தாயகன்னு ஒரு அமைப்பு நடத்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில அவங்க எந்த அங்கத்திலுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி எம்பி சீட் கொடுத்தீங்க? அது தப்பு தானே. அன்புமணி அவர்கள் வந்தோடனே எப்படி ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க? அதுவும் தப்பு தானே. அவர் எந்த கட்சியில என்ன பண்ணிட்டு இருந்தார், வந்தோடனே எதுக்கு அவருக்கு ராஜ்யசபா சீட், எதுக்கு ஹெல்த் மினிஸ்டர் கொடுக்கணும்? இன்னைக்கு எதுக்கு அவர் தலைவர் என்ன பண்றாரு கட்சியில? இது வரைக்கும் கட்சி அவர் வந்ததுல இருந்து கட்சி எந்த இடத்துலயுமே ஜெயிக்கல, தொடர் தோல்வியை தான் செஞ்சுட்டு இருக்கு. அதனால எடுத்த முடிவு தானே. உன்னை ஐயா யாரையோ வச்சு கட்சியை நடத்தி பார்த்தாரு, கடைசியில சொந்த பையனையே வச்சு கட்சி நடத்தி பார்த்தாரு. சொந்த பையனுக்கு அந்த தகுதியும் இல்லை, அதுக்கான கட்சியை வழி நடத்துறதுக்கான டேலண்ட்டும் இல்லைங்கும் போது அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டார். ஆனா இது முழுக்க இதோட பிரச்சனை பின்புலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க குடும்பத்துக்குள்ள வந்து வன்னியர் அது அந்த அவங்க சொத்துக்கு அடிச்சுக்கிற அந்த சொத்து அவங்க சம்பாரிச்ச சொத்தா இருந்தா கூட பரவாயில்ல. ராமதாஸ் ஐயா அவர்களோ இல்ல வந்து அன்புமணி அவர்களோ வந்து சம்பாதிச்ச சொத்தா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா வன்னியர் மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி அபகரிச்ச சொத்தை இன்னைக்கு இவங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிறதுக்கு இவ்வளவு சண்டைங்க, இது ஒரு கேவலமான செயலா இல்லையா? அப்ப இது வந்து கட்சி பிரச்சனை இல்ல, சொத்து பிரச்சனை. முழுக்க சொத்து பிரச்சனையும் கூட்டணி பேசும்போது அதுல ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் எப்படி பிரிக்கிறது? இத்தனை நாள் வந்து அன்புமணி அவர்கள் அவருக்குன்னு மட்டும் எடுத்துருப்பாரு, நான் கட்சி செலவு நான் தான் பாக்குறேன், கட்சி தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லி பேசுவார். இன்னைக்கு வந்து இளைஞரணி தலைவர் வந்துட்டாருன்னா கட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்கு பிரிச்சுட்டு அவர் வீட்டுக்கு கொண்டு போவாரு. ராமதாஸ் அவர்களுக்கு என்னன்னா, ஒரு தகப்பனா இருந்து வர சொத்தை வந்து பொண்ணுங்களுக்கும் பிரிக்கணும் பையனுக்கும் பிரிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஒரு தகப்பனா அது கரெக்ட், அது உங்க சொத்தை நீங்க பிரிங்க, நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்க சொத்தை பிரிங்க. வன்னியர் மக்கள் கிட்ட இருந்து அபகரித்த சொத்தை நீங்க வந்து பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? இதுல அன்புமணிக்கு என்னன்னா, எப்படி சொத்து கையை விட்டு போகுது? பணத்து மேல இருக்க அக்கறையும் மோகமும் வந்து அவங்க மக்களோட நலன் மேல அவங்க 2 பேருக்குமே கிடையாது. மக்களோட நலன் மேல இவங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா மக்களுக்காக போராடி இருப்பாங்க, மக்களுக்கான குரல் எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க. 10.5 பத்தி எதுவுமே பேசல. இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு, எதுவுமே பேசல. கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க போராட போறோம், தமிழ்நாடே கெடுக்கிடுங்க அப்படின்னா என்ன கதை? இந்த டிராமா எதுக்கு இன்னும் நீங்க பண்ணிட்டு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க? இல்ல, நான் திரும்ப சொல்றது அன்புமணி அவர்களுக்கு என்னன்னா, கட்சி அழிச்சிட்டீங்க, கட்சி நீங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்லாத நிலைமையில தான் இருக்கு. இன்னும் அந்த கட்சியில நீங்க எதுக்கு உங்களை தான் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, நீங்க ஆல்ரெடி நீங்க எப்படி ஆசைப்பட்டு பிஜேபியில இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு எம்பி சீட் வேணும்னு சொல்லிட்டு போய் அண்ணாமலை காலில் இருந்துட்டு இருக்கீங்களோ, போய் அதே மாதிரி நீங்க பிஜேபியில இணைஞ்சிட்டு போயிடலாம், கட்சியை விட்டு போயிடலாம்ல. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் நான் கட்சி தலைவர், எந்த பொறுப்புக்குமே நான் வரமாட்டேன், எந்த பதவியுமே வகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கு சத்தியம் பண்ணவர் தான் ராமதாஸ் அவர்கள். அப்படி ஏதாவது ஒரு பதவி வச்சா என்ன வந்து சவுக்கால் அடிங்கன்னு சொன்னவர் தான். ஆனா இன்னைக்கு அவர் அதான் சொல்றல, அவர் தொடர் எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டாரு இந்த மக்களுக்கு. நான் அந்த துரோகம் எனக்கும் அவருக்குமே எவ்வளவு கருத்து ஏற்பட்டிருக்கும். எங்க மாமாவோட கொலையில அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து நான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதுல கூட தொடர்ந்து இருப்பாரு பையன் தானே அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு அவர் உயிருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில வந்து இன்னைக்கு நான் சொல்றேன், அன்புமணினால ராமதாஸ் அவர்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த வன்னியர் சமுதாய மக்களை ஏன் இன்னும் மேல ஏமாத்திட்டு இருக்காங்க? ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு தலைவராக இருக்கவர் 25 குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த பதவியை கொடுத்துடலாம்ல. ஒரு ராமதாஸ் அவர்களுக்கு டேலண்ட் இருக்கு, அவர் வந்து கட்சியை வழி நடத்திருக்காரு. இத்தனை ஆண்டு காலமா வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஆளுங்கட்சியா இருந்தது இல்லை பாமக. ஆனா ஒரு பெரிய வாக்கு வங்கியை வச்சிருந்தது. அது என்னைக்கு அன்புமணி அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில கட்சியை கையாள ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்து அந்த வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு. 2016 மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருக்கும்போது தனிச்சு போட்டியிடணும்னு சொல்லி அன்னைக்கு 30 லட்சம்
ஓட்டை வந்து காமிச்ச கட்சி தான் பாமக. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதிகளில் வந்து 2வது இடத்துல தான் இருந்தாங்க. 5000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் மேக்சிமம் தோத்துருப்பாங்க. அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு 6.5 ஓட் பர்சன்டேஜ் இருந்தது, இன்னைக்கு 1.5 ஓட் பர்சன்டேஜ் தான் இருக்கு. இந்த நிலைமை கொண்டு வந்தது யாரு? அன்புமணி அவர்கள் தான். அவர் எங்க தலைவரா இருந்தார்? ஏதாவது ஒரு இடத்துல அவர் இது வன்னியர் கட்சி, வன்னியருக்கான கட்சி, நான் வந்து ஒரு வன்னியர் அடையாளத்தோட அவர் எங்கேயா பேசியிருக்காரு? அதுக்கு திராணியே இல்லாத ஒரு மனுஷன் தான் அன்புமணி அவர்கள். அவர்னால கட்சியெல்லாம் வழி நடத்த முடியாது. அவர் கட்சியை விட்டு நீக்கினது ஒரு நல்ல டெசிஷன் தான். அது எந்த விதத்துலையும் தவறான டெசிஷன் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த சண்டை வந்து ரொம்ப கேவலமா சொத்துக்கான சண்டை தான். இது ஒரு பாயிண்ட். சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. கட்சி விட்டு நீக்கினது நல்ல முடிவு. ஏன்னா அவர் கட்சி விட்டு நீக்கினதுக்கு அதுக்கு எதிர்ப்பா யார் குரல் கொடுத்துருங்க? யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்துருக்காங்களா? கட்சியுடைய நிர்வாகிகள்ல மிக முக்கியமான ஆளா இருக்கக்கூடிய பொருளாளர் திலகபாமா வந்து ராமதாஸ் அவர்களுடைய முடிவு தவறானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்கல்ல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்களை பத்தி இழிவா பேசக்கூடாது எந்த இடத்துலயுமே. எங்களுக்கு கத்துக் கொடுத்த எங்களோட காடி வெட்டியாரோ அவர் தான் அப்படிதான் கத்துக் கொடுத்தாங்க. எங்களை வளர்த்த விதமும் அதுதான். அவங்க இந்த கட்சிக்குள்ள எப்படி வந்தாங்க, எப்படி பதவி வாங்கினாங்கன்றது கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேருக்குமே தெரியும். அவ்வளவுதான் அவங்கள பத்தி சொல்லலாம். அவங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் சம்பந்தமும் கிடையாது, இந்த கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க இதுல கருத்து சொல்றதுக்கு இன்னைக்கு வன்னியர் சங்க தலைவர் பூத்தாழ்மரி அண்ணன் இருக்காங்க. அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? கட்சி தலைவர் இருக்காரு, செயல் தலைவரா இருந்தாரு. இன்னைக்கு கௌரவ தலைவர் அவரையும் டம்மியா கேட்டீங்க. அவர் யாருக்காக குரல் கொடுத்திருக்காரு? இல்ல இன்னைக்கு 5 எம்எல்ஏ இருக்காங்க கட்சியில. எம்எல்ஏக்கள் யாராவது அன்புமணி அவர்கள் பின்னாடி நிக்கிறாங்களா? யாருமே நிக்காதப்ப அன்புமணி அவர்களுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நார்மல் ஒரு மீடியால இருக்கும் காமன் பப்ளிக் கிட்ட கூப்பிட்டு கேட்டா தெரியும். அன்புமணி அவர்கள் முக்கியமா, ராமதாஸ் அவர்கள் முக்கியமா. இவங்க 2 பேருக்கு முன்னாடி எல்லாரும் காடி வெட்டியார் அவர்கள் பேரை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ராமதாஸ் அவர்கள் பேரை சொல்லுவாங்க. அன்புமணி அவர்களுக்கு வந்து எந்த கேலிபரும் கிடையாது. ஒரு அடுத்தவங்க செய்யற விஷயத்துக்கு கிரெடிட் எடுத்துக்கிறது தான் அன்புமணின்னு வச்சுங்களேன். அவர் வந்து எந்த விஷயத்தையும் சுயமா செஞ்சவர் கிடையாது. இந்த கட்சிக்காகவோ இந்த சமுதாய மக்களுக்காகவோ எங்கேயுமே போராடினவர் கிடையாது. இன்னைக்கு அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து ராமதாஸ் அவர்களை வந்து சண்டை போடுறது, எங்களுக்கு தான் சொத்து வேணும்னு கேட்கறது, பதவி வேணும்னு கேட்கறது, கட்சியை டோட்டலா அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான செயலா இருக்கு. இவங்க கொலை மிரட்டல் விடுறது, போய் சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது. எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? மக்களோட நலனுக்காக அடிச்சுக்கிறீங்களா? கிடையாது. வெறும் சொத்து. இல்ல, இந்த கொலை மிரட்டல் அப்படிங்கிறது வந்து எதுவும் பதிவான மாதிரி தெரியலையே. எப்படி நான் தான் ஐயாவை கொலை பண்ண போறேன்னு அவர் போன் பண்ணி நியூஸ்ல பதிவு இல்ல, அதாவது வெளியே அது மாதிரியான நியூஸ் அது வெளியில எப்படி? அதான் அங்க இருக்க விஷயம் எனக்கு டைரக்டா தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். இப்ப நான் பதிவு பண்றேன்ல, பதிவாகலன்னா நான் நேத்தி எந்த அளவுக்கு உண்மையானது சார்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், யாரையோ ஒருத்தரை வந்து ஏதோ ஒரு என்ன சொல்ற 3வது நபரை மிரட்டல. அவர் ஒரு பெரிய கட்சி தலைவர், தமிழகத்தில் மிக முக்கியமான பெரிய கட்சி தலைவர்கள்ல ஒருத்தர் இல்லையா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு கத்ரோட்டான பொலிட்டீஷியன் கட்சியில இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும். நான் ஓப்பனா சொல்றேன்ல, எங்க மாவீரன் காடு வெட்டியார் அவர்களுடைய இறப்புல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முழு பங்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி கட்சியில 2 டெல்டா மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்திருக்காரு. அதுலயுமே வந்து அன்புமணி அவர்களுக்கான பங்கு இருக்கு. அவர் அன்புமணி எதிர்த்து கேள்வி கேட்டதுனாலே அவருக்கு உயிருக்கு பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி அன்புமணி எதிர்த்தவங்க நிறைய பேர் இடம் காணாம போயிருக்காங்க, எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காரு. அவர் வந்து பாலிடிக்ஸ்ன்றதை விட அவருக்கான பதவிக்கும் அவருக்காக பணத்துக்கும் யார் அவங்களை எதிர்த்து வந்தாலுமே அதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்னாலும் போவார். காடுவெட்டி குரு அவர்களுடைய இந்த ஃபியூனரல்ல கலந்துக்கப்ப மாமான்னு சொல்லிட்டு அவ்வளவு உருகி அழுதாரு. முதல் நாள் வரவே இல்லையா? ஃபியூனரல்ல வரதுக்கு முன்னாடி அவங்களை சாணிய கரைச்சி ஊத்தியில அடிச்சாங்க. ஒரு நாள் வரவே இல்லையே. அடுத்த நாள் வராம போனா எங்க அவர் பதவிக்கே அவர் கட்சியே காணா போயிடும், அவரே ஆள் தெரியாம போயிடுவாங்களோன்னு பயந்துலாம் வந்தாங்க. வரவே இல்லையா ஒரு ஃபியூனரல்? எமோஷன்ஸ் எல்லாம் பொய்ன்றீங்க. எல்லாம் டிராமா தான். ஏங்க நீங்க வந்திருக்கணும், முதல் நாளே இல்லைங்க வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஏன் காடு வெட்டிக்கு இன்ன வரைக்கும் வரல அன்புமணி அவர்கள்? அவருக்கு ஏன் அந்த வரவேற்பு இல்லை அந்த கிராமத்துல? ஏன் வன்னியர் மக்கள் மத்தியில் அவருக்கு அந்த வரவேற்பு இல்லை? எதுக்காக அவர் வந்து தலைவராக ஏத்துக்கல யாருமே? இன்னைக்கு அவர் வந்து மாமான்னு சொன்னார். அவர் வந்து என்னோட மூத்த அண்ணன் தான் சொன்னாரு. அன்னைக்கு இறப்புக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட இது வரைக்கும் அவர் மாவீரன் காடு வெட்டியார் அவர்களோட தாயை வந்து பார்க்கல. இதெல்லாம் கேள்வி தானே? ஏன் வந்து பார்க்கல? எனக்கும் நான் அவரை பத்தி ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறேனே வைங்க, இந்த பையன் யாருப்பா எனக்கு தெரியவே தெரியாது, எங்க அண்ணனோட தாயை நான் பார்க்க போறேன்ட்டு போகணுமா இல்லையா? ஏன் போய் பார்க்கல? குற்றம் இல்லை, நெஞ்சு குறுக்க தானே செய்யும். நீ அங்க வந்து நின்னா திருப்ப செருப்பை கட்டி அடிப்பாங்கல்ல, நீ பண்ண துரோகத்துக்கு எப்படி வந்து இங்க நிக்கிறேன்னு. அவர் பண்ண துரோகம் இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறார். இது முழுக்க அன்புமணி அவர்கள் வந்து இந்த சமுதாய மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்காக உழைச்சி உயிரை விட்டு அவர் வாழ்நாள் ஃபுல்லா சிறையிலையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தவர் தான் மாவீரன் காடு வெட்டியார். அவருக்கு செஞ்ச துரோகம் இன்னைக்கு அவர் அனுபவிச்சு நிற்கிறார். கட்சியை விட்டு நீக்கி அனாதையா நிற்கிறார். ஏற்கனவே ஒரு அரசியல் அனாதையாக்கி தான் வச்சிருக்காங்க. அவர் வழி நடத்தல கட்சி அழிவு பாதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் நேற்று யாருமே குரல் கொடுக்கல. அவருக்கு பேக் பண்ணி ஒரு முக்கியமான தலைவர் கட்சியில இருந்து யாருமே வந்து அவருக்காக குரல் கொடுத்து பேசல. அன்புமணி அவர்கள் லிட்டரலா ஒரு அனாதையா தான் நிற்கிறார். இன்னைக்கு அவர் செஞ்ச துரோகம் இன்னைக்கு அவருக்கு பதில் சொல்லுது இல்ல. தேர்தல் கூட்டணியில பாஜகவோட நம்ம வந்து ஒரு இசைந்து போகணுங்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து அன்புமணி அவர்களுடையதா ராமதாஸ் அவர்களுடையதா? அன்புமணி அவர்களுடையது.
ராமதாஸ் அவர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஏன்னா பாஜக வந்து எப்படி சொல்றது, தமிழ்நாட்டுல பாஜக அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்காரு. அவர் வந்து வன்னியருக்கு டோட்டலா டெட் அகெயின்ஸ்டா இருக்காரு. வன்னியர் மக்கள் வளரவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மையில தான் அவர் இருக்காரு. ஏன்னா ஒரு நடப்பயணம் போனாரு, அந்த இடத்துல 10.5க்கான பிரச்சனை அப்ப ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருந்து, ஒரே ஒரு இடத்துல கூட ஒரு 10.5 பத்தி பேசல. அதுக்கு மாறா அவர் பேசின விஷயம் என்னன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா தமிழ்நாட்டுல கலவரம் வரும்னு பேசினவர் தான் அண்ணாமலை அவர்கள். அப்படி இருக்க அவரு இப்ப எம்பி எலெக்ஷன் நடந்தது. இந்த எம்பி எலெக்ஷன்ல ஒரே ஒரு வன்னியர் கேண்டிடேட் கூட போடல. நீங்க கொங்கு மண்டலத்துக்கு பாஜக தலைவர் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பாஜக தலைவர். தமிழ்நாட்டுல பெரும் சமுதாயமா இருக்க வன்னியர் சமுதாயத்துல இருந்து ஒரு கேண்டிடேட்டை கூட போடலன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வன்னியர் மக்கள் மேல வன்மம் இருக்கும்? அப்படி இருக்கவர்கிட்ட இப்ப அன்புமணி அவர்கள் போய் காலில் விழுந்துட்டு எனக்கு சீட்டு கொடுங்க, இப்ப அவரோட ராஜ்யசபா சீட் முடிய போகுது, அதுக்காக அவர் வந்து அவ்வளவு க்ளோஸா இருக்காரு. இப்ப இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் காரணமே இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் வராரு, கரெக்டா? அப்படி இருக்கும்போது இப்ப ராமதாஸ் அவர்கள் டெசிஷன் எடுக்கணும், அன்புமணி அவர்கள் அந்த டெசிஷன் ஓவர்லாப் பண்ணி நான் போய் பாஜக கூட்டணின்னு சொன்னா அது திருப்ப கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். நீங்க எதுக்கு பாஜகவுக்குள்ள போறீங்க? ராமதாஸ் அவர்கள் வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தலே கேட்ட கேள்வி என்னன்னா, அண்ணாமலை யாரு, அண்ணாமலைக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவர் எப்படி வேட்பாளர் அறிவிப்பாரு? வன்னியர் மக்கள் மேல அவ்வளவு வன்மத்துல இருக்க அண்ணாமலையை விட்டு நீ வேட்பாளர் அறிவிக்க இருக்குன்னா இப்ப இந்த கட்சி மேல உனக்கு ஆசை கிடையாது, கட்சியோ மக்கள் மேல உனக்கு விருப்பம் கிடையாது. நீ உன் பதவி, இவர் ஊழல் வழக்குல இருக்காரு, அந்த ஊழல் வழக்குல இருந்து வெளில வரதுக்காக, அதான் சொல்றல, ஹீஸ் அ கத்ரோட் பொலிட்டிஷியன், அந்த ஊழல் வழக்குல இருந்து வெளியே வரதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் மாதிரி கூட்டணி போறது, இந்த கட்சி அடமானம் வச்சுட்டு, கட்சினா அவரோட சொந்த கட்சி கிடையாதுல்ல, இது மக்களுக்கான கட்சி, வன்னியர் மக்களால உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த வன்னியர் மக்களை நீ ஊழல் செஞ்சதுக்கு அதுலேயும் தப்பிக்கிறதுக்கு இந்த வன்னியர் மக்களையும் மாறி அடமானம் வைக்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, அன்புமணியும் சௌமியாவுக்கு வந்து சீட்டு கொடுத்ததுல ராமதாஸ் அவர்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்ந்த சொத்து, பாட்டாளி மக்கள் ஐ மீன் வன்னியர் கல்வி அறக்கட்டளையே மொத்தமா அவர் அபகரிக்கணும்னு நினைக்கிறான்னு சொன்னா, இப்ப அவங்க மனைவிக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க. அது வந்து அன்புமணி அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று வாதாடி தான் அந்த சீட் வாங்குறாங்க. ஏன்னா தர்மபுரியில வேற ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் பேர் சேஞ்ச் பண்ணி அன்புமணி அவர்கள் கொடுத்தாங்க. ராமதாஸ் அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆல்ரெடி உன்னை தலைவராக்கிட்ட, நீ கட்சியை சரியா வழி நடத்தல, திருப்ப இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு அவரு அதான் சொன்னல, தந்தையா இருக்கும்போது அவர் வந்து அவர் மகளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதனாலதான் அவர் பேரனை கொண்டு வர்றாரு. அவர் பேரனுக்கு கடலூர்ல எம்பி சீட் கொடுக்கறதா இருந்தது, இதே முகுந்தனுக்கு எம்பி சீட் கொடுக்கறதா இருந்தது. அதுல பிரச்சனை வந்துதான் சௌமியாக்கு ஒரு சீட் கொடுத்துட்டாரு. ஒரே டைம்ல 2 பேர் கொடுத்தா இன்னும் பிரச்சனை வரும் தான் ராமதாஸ் அவர்கள் அமைதியா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அன்புமணிக்கு சொத்தை மொத்தமா அபகரிக்கணுன்றதுக்காக தான் சௌமியா அவர்களையும் உள்ள கொண்டு வராங்க. இது ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கல. இது அந்த முகுந்தன் அவர்களை மேடையில பொதுக்குழு மீட்டிங்ல வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அன்னைக்கு நைட்டு அவ்வளவு பிரச்சனை. சௌமியா அவர்கள் போய் நீங்க எப்படி பண்ணுவீங்க, யாரை கேட்டு அவங்க கேள்வி கேட்கறாங்க ராமதாஸ் அவர்களை, நீங்க எப்படி வந்து இன்னொருத்தர் வந்து கட்சிக்குள்ள கொண்டு வருவீங்கன்னு. இவங்களுக்கு என்னன்னா சொத்தை தனியா திருடணும், ஐயாக்கு வந்து சொத்தை மொத்தமா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். இதுல வர பிரச்சனை தான். இதனாலதான் சௌமியா அவர்கள் வந்து எம்பி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு அன்னைக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அன்புமணி அவர்கள் அந்த மேடையில கேட்டார், பொதுக்குழு மேடையில, குடும்பத்துல இருந்து இன்னொருத்தர் எது கட்சியில. அப்ப இதே கேள்வியை சௌமியா அவர்கள் நிறுத்தத்துக்கு முன்னாடி கேட்டவங்களா, எது குடும்பத்துல இருந்து இன்னொருத்தர் கொடுக்கணும்னா அந்த இடத்துல அவருக்கு அந்த கேள்வி கேட்கறதுலாம் நீ வரல, இப்ப மட்டும் அந்த கேள்வி கேட்கிறாரு. சௌமியா அன்புமணி அவர்களுடைய தலையீடு தான் முதல் புள்ளி அதுதான். அவங்க உள்ள வராங்க, இவர் வந்து இவர் பொண்ணுங்களோட சைட்ல இருந்து யாரையா ஒருத்தர் உள்ள கூப்பிட்டா சொத்தம் மொத்தமா பிரிக்க முடியும். இப்போ ராமதாஸ் அவர்கள் பயந்து இப்ப இந்த தலைவர் பதவி எடுத்ததுக்கான காரணம் என்ன? கட்சின்னு ஒண்ணு இருக்கணும், கட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் அதுக்கான கல்வி அறக்கட்டளைன்னு ஒண்ணு நடத்த முடியும், கல்வி அறக்கட்டளைன்னு சொத்தை அபகரிக்க முடியும். கட்சியே எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்க எதை வச்சு சம்பாதிப்பீங்க? கட்சியை காப்பாந்தா தானே என் சொத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கான முடிவு தான் அது. அன்புமணி அவர்கள் இருந்தா கட்சி இல்லாம போயிடும். அவர் வந்து அந்த ஊழல் வழக்குக்கு பயந்துகிட்டு போயிட்டு கட்சி அடமானம் வச்சுட்டு போயிடுவாரு. பாஜக மொத்த கட்சியும் கரைஞ்சு போயிடும். அப்ப கட்சியே இல்லாம நீங்க எந்த சொத்தை காப்பாத்துவீங்க, எந்த பொண்ணு கொடுப்பீங்க? கட்சியை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அன்புமணி தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதனால லிட்டரலா கட்சியை விட்டு நீக்கினக்காக தானே. அன்புமணி அவர்கள் இதுக்கப்புறம் இந்த கட்சியில இருப்பாரா, இல்ல ஐயா சொல்ற மாதிரி போய் பாஜக இணைவாரான்னு கூட யாருக்கும் தெரியாது. இல்ல 2 நாள்ல போய் திருப்ப ஐயா காலையில வந்துட்டு நான் பண்ணது மன்னிப்புன்னு கேட்டு போறாள் தான் அன்புமணி அவர்கள். அவர் எப்படி வேணாலும் டெசிஷன் மாறுவார்னு வச்சுங்களேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு பச்சவந்தி மாதிரி தான், எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி அவரோட நலனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், மக்களோட நலனுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. ராமதாஸ் அவர்களுடைய உச்சகட்ட கோபம் தைலாபுர தோட்டம் தான் பாமகவுடைய அடையாளமா இருக்கு. இப்போ பனையூர்ல புது அலுவலகம் ஓபன் பண்றதா சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து பிரச்சனையை வெடிக்க வச்சதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதை பத்திலாம் ராமதாஸ் அவர்கள் கவலையப்பட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் கட்சி இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, பனையூருக்கு யாரும் போக மாட்டாங்க. இவரா தொடர்ந்து 4 நாள் மாவட்ட செயலாளர்கள் ஒருத்தரே வர சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்க ஒன்றும் பெருசா எந்த ஒரு மீட்டிங்கும் நடக்கல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தலைவரா பதவி எடுத்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நாட் ராங், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு பெரிய மீட்டிங் அன்புமணி அவர்களால் நடத்த முடிஞ்சுதா? பாட்டாளி மக்கள் கட்சி பேர் போன விஷயமே மாநாடுக்கும் மீட்டிங்கும் தான். அந்த காலகட்டத்துல இருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட மாவீரன் காடிவெட்டியார் அவர்கள் 2000 வன்னியர் சங்க தலைவரானது 2012 வரைக்குமே வருஷம் மாநாடு நடத்தினாரு. எண்ணற்ற மீட்டிங் நடத்திருக்காங்க, தியாகிகள் தின மாநாடு நடத்திருக்காங்க, சோழமண்டல மாநாடு நடத்திருக்காங்க, வருஷத்துக்கு 2 மாநாடு நடத்துவாங்க. அன்புமணி அவர்களால ஏன் நடத்த முடியல? அவர் ஒரு நல்ல தலைவராக இருந்தால் இதெல்லாம் பண்ணுவார். மக்கள் அவர் பின்னாடி போவாங்க. அவர் பின்னாடி மக்களும் கிடையாது, கேடர்ஸும் கிடையாது.
இரண்டாம் கட்ட தலைவர்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன தகுதி இருக்கு? எப்படி கட்சி வழி நடத்துவார்? அது கட்சி அழிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்புமணி அவர்கள் தான், வேற யாருமே கிடையாது. அதுக்கான முடிவு இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. அவர் சொந்த தகப்பன் எடுத்துக்கிட்டாலும் சரி, கட்சி நிறுவனர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டெசிஷன் கரெக்டான டெசிஷன் தானே எடுத்திருக்காரு. உனக்கு எந்த தகுதியும் இல்லை, உனக்கு அந்த டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்றது தானே இது. லிட்டரலா அதோட மீனிங் அப்படி தானே. கட்சி தலைவர்ல இருந்து ஒருத்தர் நீக்கிறீங்க அப்படின்னா அது என்னன்னு எடுத்துப்பீங்க? அவர் ஒழுங்கா செயல்படலன்னு தானே எடுத்துக்க முடியும். 90கள்ல பீக்ல பாமக கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. 2000 துவக்கங்கள்லையும் சரி, 2010 வரையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக தன்னை பதிவு செய்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மத்திய அமைச்சரவையில இடம்பெற்று, ஏன்னா ஒரு மாநில கட்சிகள் திமுக அதிமுக இருக்கிறப்ப பாமக மத்திய அமைச்சரவை ஷேர் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீழ்ச்சி, ஒரு சரிவை வாக்கு வங்கியில பெறதுக்கான முக்கிய காரணமா நீங்க எதை கருதுறீங்க? இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தா கீழே சரிஞ்சது அப்படின்னா அது அன்புமணி அவர்களோட பணத்தாசையும் பதவி ஆசையும் தான், வேற எதுவும் இல்லை. அவர் காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரே விஷயம் ஒரு ராஜ்யசபா சீட்டோ இல்ல அவர் கொடுக்குற அந்த கூட்டணி கொடுக்குற ஷேர்லயே அவர் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாரு. எந்த இடத்துலயுமே அவர் மக்களுக்காக குரல் கொடுக்கல. இதே இப்போ 2019 பிஜேபி கூட கூட்டணி போயிட்டாங்க, அப்ப நடந்த எம்பி எலெக்ஷன்ல. அப்படி இருக்கும்போது 2021 வரைக்கும் அவங்க அந்த 10.5க்காக ஏன் அமைதியா இருந்தாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் பேசினா மோடி அவர்கள் டைரக்டா போன் எடுத்து பேசுவாருன்னு எத்தனையோ இடத்துல அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இந்த போராட்டத்தை பண்ணிருக்கலாம்ல. 2019 நீங்க மோடி அவர்கள்கிட்ட அங்கேயே பேசியிருந்திருக்கலாம்ல. அன்னையிலேருந்து 21 வரைக்கும் அமைதியா இருந்தீங்க. எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு பெரிய ட்ராமா, எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு பெரிய ட்ராமா போட்டீங்க. இந்த நாடகம் ஏன்? அதான் அவர் எதனால 2016 தனிச்சு போட்டிட்டவங்க 2019 எந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆனாங்க? இந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொன்னதில்லை அன்புமணி அவர்கள். இந்த கேள்வியை நானும் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் காம்ப்ரமைஸ் ஆனீங்க? என்ன கிடைச்சது உங்களுக்கு 2019? என்ன சமரசம் ஆனீங்க? மக்களுக்காக ஏதாவது நல்ல நடந்துச்சா? ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்களா? ஸ்டேட்லயோ சென்ட்ரல்லையோ ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. ரிசர்வேஷன் மட்டும் தானே ஏங்க? இந்த இடஒதுக்கீடுக்காக போராடி தானே 25 பேர் உயிர் விட்டாங்க. அதுல இருந்து தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. அப்ப 2016 தனியா நின்று உங்களால இவ்வளவு வாக்கு வாங்கி எடுக்க முடியும்னு தெரிஞ்சப்ப என்னத்தை சமரசனம் பண்ணி நீங்க போய் கூட்டணி வச்சீங்க? யார் கேட்டா கூட்டணி? மக்கள் கேட்டாங்களா? இல்ல கேடஸ் கேட்டாங்களா? கிடையாது. உங்க பணத்தாசைனால மட்டுமே இந்த கட்சியை இவ்வளோ ஒரு பாழங்கிணத்துல தள்ளினது அன்புமணி ராமதாஸ். இப்ப காடுவெட்டி குரு அவர்கள் பவர்ல இருக்கப்ப, கட்சியிலையும் சரி சங்கத்திலையும் சரி பவர்ல இருக்கப்ப இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே அவர் கணிச்சது உண்டா? அது மாதிரியான பேச்சுகள் இல்ல அதையொட்டிய நடவடிக்கைகள்லாம் அவர் செஞ்சது உண்டா? இல்ல குடும்பம் தான் எல்லாம். கடைசி காலகட்டத்துல அவர் சொன்ன வார்த்தை நம்மள மட்டும் தான் ஏமாத்துறாருன்னு நினைச்சோம். அன்புமணி இந்த மக்களையும் ஏமாத்திட்டு இருக்காரு, மக்களை ஏமாத்திடுவாரு. இதுக்கப்புறம் அவரே சொன்ன வார்த்தை இது. அன்னைக்கு கூட முக்கியமானவங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்லிடும்ல. அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, என்ன மட்டும் தான் ஏமாத்துறாருன்னு நினைச்சேன், மக்களையும் ஏமாத்துறாரு. அவர் ஐயாக்கு அப்புறம் இந்த கட்சி இருக்காது. மாவீரன் சொன்ன வார்த்தை, ஐயாக்கு அப்புறம் இந்த கட்சி இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவர் சின்னவர் கட்சியை கழிச்சிட்டு பிஜேபி கூட போனாலும் போயிடுவார். இது லிட்டரலா வேர்ட் பை வேர்ட் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் சொன்னது. இது அன்னைக்கு கூட இருந்த அத்தனை பேருக்குமே தெரியும். அவங்க இன்னைக்கு சொல்றதுக்கு பயப்படலாம், ஆனா இது அப்படியே உண்மை, நிதர்சனமான உண்மை. இதுதான் அவரோட புரிதல் அன்புமணி அவர்களை பத்தி. காடுவெட்டி குரு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமா கொஞ்சம் திமுக ஆதரவு நிலை அப்படிங்கிறது கடுமையா விமர்சிக்கப்படுது. ஏன்னா நீங்க உரிமை போராட்டமா பாமகக்குள்ளாடி இருந்தே ஒரு உரிமை போராட்டம் நடத்தலாமே, ஏன் திமுக ஆதரவு நிலையை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் உங்களுக்கே கேட்டிருப்பாங்க. திமுக ஆதரவு நிலைன்னு என்னைக்கு எடுத்தோம் நாங்க? இப்ப இந்த எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி தனியா தான் போறோம். அதுக்கு முன்னாடி என் மேல இன்னுமே வழக்கு இருக்கு. திமுக ஆதரவு நிலையில இருக்கேன்னா என் மேல இருக்க வழக்கெல்லாம் நான் இன்னைக்கு கேன்சல் பண்ணிருக்கணும்ல. அன்னையிலேருந்து எங்களுக்கு நாங்க மாவீரன் காடுவெட்டியார் அவர்களோட நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் பெர்மிஷன் கேட்போம், பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு பாமக கூட்டணியில இருந்தாங்க, ஏடிஎம்கே கூட்டணியில இருந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு எந்த பெர்மிஷனுமே கிடைச்சது இல்லை. 3 வருஷமா எங்களால ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடத்த முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அன்னையிலேருந்து நாங்க சண்டை போட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தோம். எலெக்ஷன் வந்தது, அப்ப இவங்களுக்கு எதிர்ப்பா நாங்க நின்னாகணும்ல. நான் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்காம நான் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மேடை தேவையில்லை, நான் ஏதாவது ஒரு இடத்துல நின்று தானே நான் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நான் இந்த பிரச்சாரத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணேன். அந்த 25 தொகுதியில மட்டும் தானே நான் பிரச்சாரம் பண்ணேன், வேற எங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணல. ரொம்ப இன்சைட்டா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப காடுவெட்டி குரு அவர்களுடைய லீகசிய செலிப்ரேட் பண்றதுல சிக்கல் இருக்கா பாமக? இப்ப கிடையாது. பாமக சிக்கல் இருக்கு. பாமக ஏன் சிக்கல் இல்லை? பாமக சிக்கல் இருந்ததுனால முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 வருஷம் 144 போட்டிருந்தாங்க. இப்போ இது ரொம்ப கலோக்கியலான டேர்ம்ஸ்னு வச்சுங்களேன்.
காடி வெட்டியார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வன்னியருக்கான தலைவரை அவர் அடையாளப்படுத்திட்டாங்க. அவர் குலதெய்வன்ற மாதிரி சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இன்னும் கொண்டாட நாளைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களே அந்த வன்னியருக்கான தலைவர்ன்ற லெகசி எப்படி எடுப்பீங்க? லெகசி போயிடுச்சு இல்ல உங்களை விட்டு. அந்த பயத்தினால நான் தான் சொல்றேன், 25 பேர் உயிர் விட்டதுனால தான் கட்சி ஆரம்பிச்சிங்க. அந்த 25 பேருக்கு இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே செய்யல, அவங்களே அடையாளப்படுத்தல. ஏதாவது ஒரு மேடையில இவங்க இந்த குடும்பம் தான் இன்னார் தான் அந்த 25 தியாகிகளோட தாயோ தந்தையோ மனைவியோ அவங்களோட பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா ஒரு இடத்துல அன்புமணி அவர்கள் அடையாளப்படுத்திருக்காரா? ஒரு தலைவர்னா என்ன பண்ணிருக்கணும்? அவங்க போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு நீங்க உயிர் வாழ்றீங்க. நீங்க இன்னைக்கு சோறு திங்கிறது ஒரு பருக்கு சோறுமே அவங்க போட்ட பிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த குடும்பத்துல இருந்து யாரையா ஒருத்தர் நீங்க அடையாளம் காத்திருப்பாரா? இவருதான் இதுதான் அன்புமணி அவரோட கேரக்டர். இவ்வளவுதான் அவர் பத்தி இதுக்கு மேல பேசுறது டைம் வேஸ்ட். காடுவெட்டி குரு அவர்கள் தற்போதைய சமயம் இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள்லாம் நடக்கிறப்ப இதுதான் ராமதாஸ் அவர்கள் கேட்டாரு. நீ குரு இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசுவே இவ்வளவு பிரச்சனை பண்ணுவேன்னு கேட்டதுக்கு தான் அன்புமணி அவர்கள் நேற்று சொன்ன அன்னைக்கு டெலிபோன் கான்வர்சேஷன் வந்து குருவை கொண்ட மாதிரியே ஒன்னையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் காலையில 6-7 மணிக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்து. ரொம்ப கடுமையான இதா இருக்கு. இருக்கட்டும், நான் நடந்ததை சொல்றேன். கடுமையான அங்க இருந்து பார்த்தவங்க கூட இருந்தவங்க சொன்னதை நான் சொல்றேன் அப்படி. ஏன்னா காடு வெட்டியார் ராமதாஸ் ஐயா இதை தான் கேட்டாரு. நீ இவ்வளவு பிரச்சனை பண்ற, நான் எடுக்கிற டெசிஷன்லாம் எல்லாத்தையுமே, ஏன்னா அவர் வந்து பாஜக கூட கூட்டணி போகக்கூடாது, ஏடிஎம்கே கூட கூட்டணி போகணும்னு ராமதாஸ் அவர்கள் முடிவு எடுக்கிறார். ஆனா நீங்க வந்து உங்களோட ஊழலுக்கு பயந்துட்டு உங்க மேல சிபிஐ கேஸ் இருக்குன்றதுனால நீங்க பயந்து பிஜேபி கூட கூட்டணி போறீங்க. பிஜேபி கூட கூட்டணி போறதுனால பாமகக்கு மைனஸ்ன்னு கேடஸ்க்கு தெரியுது, தலைவர்களுக்கு தெரியுது, இருக்க எல்லாருக்குமே தெரியுது, பொதுமக்களுக்கு தெரியுது. ஏடிஎம்கே கூட கூட்டணி போனா அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அதை மீறி நீங்க ஒரு கூட்டணி போறீங்க. அப்ப நான் தான் சொல்றேன், கட்சி இருந்தா தான் நான் சொத்தை காப்பாற்ற முடியும். நான் சொத்தையும் காப்பாற்றேன், கட்சியும் காப்பாற்றேன். அப்படிங்கும்போது நீ எடுக்கிற முடிவு எல்லாம் தப்பு. அது தப்புன்ட்டு நான் உங்ககிட்ட ஃபேஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வந்தா ரொம்ப ஹார்ஷா போகும்போது அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாருல்ல. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து மகனுக்காக இந்த சொந்த சமுதாயத்தையே விட்டுட்டாருன்னா இத்தனை நாள் நான் சொன்ன குற்றச்சாட்டு. அந்த மகனவே இன்னைக்கு கட்சியை எடுத்து தூக்கி போட்டாருன்னா என்ன நடந்திருக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம்ல. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஏகே வராரு வழி விடுறா.